என்னடா சுத்தமான தேங்காய் ஒவ்வொரு நாளும் சமையல் சொல்லி ஊத்துறானே என்ன நினைப்பேன். அந்த சுத்தமான தேங்காய் எப்படி செய்யறேன்னு இன்றைக்கு செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு. சும்மா 120 தேங்காய் வரும். நல்ல பழ தேங்காய்க்கு வாங்க எண்ணெய் எடுத்து காட்டுறோம். தேங்காய் புளிஞ்சி நல்ல எண்ணெய் எடுக்கும். வாங்க எண்ணெய் எடுக்கிறது தேங்காய் எடுப்போம். இந்த பெரிய மரம் தாப்பாது குரங்கு தோத்து போயிரு மட்டும் எடுத்துருவாம்பி. எத்தனை தேங்காய் வரும்? 5 தேங்காய். இதில் 20, 30, 40 தேங்காய்க்கு தகுதுதாப்பா. பெரிய மரம் ஆயிரத்தி பழுத்து மரத்தில் காஞ்சி வைக்கி எடுத்தோம். எடுத்த தேங்காய் நல்ல பல தேங்காய் தான். தேங்காய் எடுக்கிறது சரி. நல்ல பல தேங்காய் இருக்கு. இது நான் ஏறி ஆஞ்சு அடாண்ட உரிக்கணும் பார்க்கண்டு. அண்ணா எத்தனை மரம் ஏறினேல்? 3 மரம் தான் ஏறினேன். எல்லாம் நம்ம எத்தனை தேங்காய்? தேங்காயில் ஒரு 62 கிட்ட இருந்தோம் தம்பி. என்னென்ன எத்தனை தேங்காய் உரிச்சு போட்டு இன்னும் ஒரு தேங்காய் உரிக்கலையா? ஒரு தேங்காய் ஒரு 14 தேங்காய் கூட நிறைஞ்சிட்டு வரோம். அது நம்ம உரிச்சவனும் தடி பல தேங்காய் பாருங்க. தேங்காய் நல்லா கிழிச்சு பார்த்து இருக்கணும். எவ்வளோ வாசம். தேங்காய் பால் புளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சு புளிஞ்சா தானே வரும். அடுப்பை மூடி சுடுதண்ணி வரும். அதுக்கு இந்த 3 தேங்காய் விளக்கண்ணே. எவ்வளோ தேங்காய் போடா பாரு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சிருக்கு. சுடுங்க எடுத்து ஊற்றுங்க. இப்போ இளஞ்சூட்டில் தான் தேங்காய் எடுக்கிறதுக்கு பால் புளிஞ்சு எடுக்கணும்.
சுடுதண்ணி நல்லா அப்படி அமர்த்தி வச்சாதான் கூடருக்கு எண்ணெய் தன்மை எல்லாம் வரும். இறுக்கி புளிக்கண்ணே அப்போ பால் வரும் இந்த எப்படி தேங்காய் பூவால் நீ திருவடம்டா முழிஞ்சு ஓட அப்படி தான் தோணும். அப்படி ஏமாத்தம் தரேனே நல்லா வந்து இப்படி லைன் எடுத்தியார் குடு. தலைப்பால் முதலாம் பால் தேங்காய் பால்ன்றான தேங்காய் பால். ஓ நஞ்சு அரிவாசி கொஞ்சம் குறையிருக்கு. இல்லை விடுக்கான அடுத்து கூட அவ்வளோ முடிஞ்சது. ஈக்கிலோண்ட பின்னி போட்டா பாலை பொங்க விடாது, பொங்கி வலிஞ்சிடும் இல்லாட்டி. ரெண்டாம் பாலை ஊற்றும். மூணாம் பால் வச்சுப்படி பால் கொதிச்சு என்ன திரளுது. சைட்டால் என்ன வர தொடங்குது, இருக்கிறது பத்துனா என்னதான். பாருங்க என்ன எப்படி உருகி வருதண்டு, இதைத்தான் உருக்கண்ணன்ற. சுத்தமான தேங்காய். இன்னும் கொஞ்சம் பொன்னிறத்துக்கு வந்தா சரி. நான் கிட்ட வைக்கியா பாருங்க என்ன வந்தது, நம்ம அள்ளி எடுப்போம். நல்ல பொன்னிறத்துக்கு வந்துருக்கி. இன்னும் அள்ளி போட்டுவிட்டாதான் கடுகுல இருந்து இன்னும் வரும். இன்னும் என்ன வரும். இந்த கடுகு வத்த வத்த இன்னும் என்ன வந்து கொண்டே இருக்கும். பத்த வத்தன்னு ஆண்டை வாமி வா மேடம் சூடாக இருக்கீங்க. 15 ஆசிரியர்கள் எப்படி கழிச்சு வைக்கணும். முடியுது. ஒரு போத்தல் வந்துருக்கி.
2வது போத்தல். மூணாவது போத்தல். போய்க்கொண்டே இருக்கு எடுக்க இல்லை வந்து கொண்டு இருக்காப்பா 4.5 போத்தல் என்ன வரும் தம்பி காட்டு இல்லை யானை வரும் தான் டைம் என்ன தியானமே தொடங்கிட்டு சுத்தமான முறையில் உருக்கி எடுத்த தேங்காய் தலைக்கு வைக்க பயன்படுத்தலாம். சுத்தமான தேங்காய் இதில் சமையல் செஞ்சு சாப்பிட்டா இந்த நோய் நொடியும் வராது. நாங்கள் இதில் சமையல் செய்கிறேன். ஆளுக்கு ஒரு போத்தல் உருக்கி எடுத்துருக்கின்றாங்க. 4 போத்தலுக்கு 4 மணி தேலை முடிச்சிருக்கு. நீங்களும் உருக்கி பாருங்க.